உன் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில். நேர்களே, ஒரு சிறைச்சாலை கைதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. பழைய கைதி, புது கைதின்னு. பழைய கைதி ஒரு 5 பேர் இருந்தாங்க ஒரு அறையில். ஒரு புது கைதி உள்ள நுழையிறார். அப்போ அந்த புது கைதி கேட்குறார் பழைய கைதிகிட்ட, நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு. நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் நான் ஒரு பெண்கிட்ட இதுவாக நடந்தேன், அதனால் அந்த கேஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னொருத்தன் ஒரு செயின் அடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு திருடிட்டு வந்தேன் ஒரு வீட்டில், ஆனால் அவர் அது தாங்க முடியாமல் இறந்துட்டாராம். ஆனால் அவங்க குடும்பம் பாவம், என் குடும்பத்தை பற்றி கூட நான் இப்போ கவலைப்படலை. ஏன்னா என்னை இனிமேல் சேர்த்துக்க மாட்டாங்களோ சேர்த்துப்பாங்களோ தெரியல. ஆனால் எனக்கு கவலை எல்லாம் அந்த குடும்பத்தை பற்றி தான். அதனால் நான் சப்போஸ் நான் வெளியில் போனேன்னா அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு இதுவாக உதவி பண்ணணும் கண்டிப்பாக காலம் முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ அந்த புது கைதி அங்கேருந்து மந்திரியை கூப்பிட்றார். யாருன்னு பார்த்தா கடைசியில் அரண்மனை ராஜா, அந்த நாட்டுக்கு ராஜா. அந்த கைதிகளெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறார். இந்த 4 கைதி திருந்துறாப்புல தோணவே இல்லை. அதனால் வேறு ஒரு அறைக்கு, அதாவது அந்த அறை இன்னொரு மிகப்பெரிய தண்டனை அறை போல் அங்கே மாற்றிட்டாங்க. இந்த புது கைதி கேட்ட இந்த ஒரு நபர் திருந்தி அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு சொன்னார் பாருங்க, அவரை மட்டும் கூப்பிட்டு விடுதலை செஞ்சுட்டு சன்மானம் கொடுத்து, நீ என்ன தொழில் பண்ணுறியோ பண்ணு, நீ அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ நீ செய் அப்படின்னு சொல்கிறார். அது யார் அந்த ராஜா அப்படின்னு கேட்டால் கடவுள். அந்த மந்திரி யாருன்னு கேட்டால் சித்திரகுப்தன். இந்த கைதி யாருன்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஏழை, பரம ஏழை தொண்டன். அதாவது பூர்வ ஜென்மத்தில் கடவுளுக்கு ரொம்ப தீவிர தொண்டனாக இருந்திருக்கார். ஆக கடவுள் நேரடியாக காட்சி கொடுக்க மாட்டார், மனித ரூபத்தில் தான் காட்சி கொடுப்பார். ஆகையால் எதிர்காலம்ங்கிறது எப்படி வேணாலும் மாறலாம் கண்டிப்பாக. நமஸ்காரம்.